சின்ன வயசுலேருந்து மைண்டில் ஏறினதுனால என்ன எரியாமல் அவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து படத்தில் வந்து உள்ளே வருது. அதே மாதிரி கேரக்டர்ஸ் என்னென்னா நம்ம யாரை சந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து நான் சாப்பாட்டுக்கு எல்லாருமே சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, யாருமே பசியோடு தான் பட்னியோடு தான் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி அப்புறம் ஷைன் பண்ணதுக்கப்புறம் பிரமாமாக வந்துடுவோம். அது வரைக்கும் அந்த பசி பட்னிங்கிறது கூட பிறந்தது. நான் வந்து அந்த மாதிரி பசி பட்னியோடு இருக்கேன். வீடு வசதியான வீட்டிலேருந்து வந்த பையன் அப்படிங்கிறதுனால நானும் காலேஜ் பியூசி வரைக்கும் போய் படித்தேன். அப்படிங்கிறதுனால பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கையில் ஒரு பைசா இருக்காது. ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்தது. அப்போ பசி பட்னியோடு உட்காந்துருக்கும்போது என்ன யாரையாவது பார்க்கணும், எங்கேயாவது சான்ஸ் கேட்க போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கே ஒரு நாள் போனால் சாப்பிடல, ஒரு டீ கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழலில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது ஒரு ஆள் வந்தார், வந்து கும்பிட்டாரு. அண்ணன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு அப்படின்னாரு. என்னென்னா வெளியூர் யதார்த்தமாக வந்துட்டேன், கையில் ஒரு பைசா இல்லை. 3ஆவது நாள் அப்படியே மயங்கி விழுந்துருவோம் போலுக்குன்னு. ஏறக்குறைய என் கண்டிஷனும் பாதி கண்டிஷன் அதுதான். அப்போ அவன் கேட்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன இவ்வளவு இதுங்கிற என்கிட்ட கையில் காசு இல்லை, இவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் யோசித்தேன், இவனை மெல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இந்த பாக்ஸாக எல்லாம் இருக்கும், பொதுவாக எல்லோரும் சாப்பிட்ற இடம், அப்புறம் பாக்ஸாக 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பிரியாணி அது கூட என்னென்ன வேணுமோ தலைக்கறி மீன் மட்டன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு இருக்கும்போதே சொன்னோம்னா கல்லாப்பேட்டிலேருந்து சிகரெட்டு வேணும்னு சொன்னோம்னா உடனே ஒரு பாக்கெட் சிகரெட் அனுப்புவாங்க. அது மாதிரி சிகரெட்டும் ஆர்டர் கொடுத்து நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெல்ல சிகரெட்டு பற்ற வைக்கிறதுக்காக அப்படியே வெளியே வந்த மாதிரி இருந்தோம்னா உள்ளே ஒரு ஆள் சாப்பிட்ருக்காரு இல்லையா, அதனால் கல்லால் கேட்க மாட்டான். என்னென்னா உள்ள ஆள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்காங்கிறதுனால நான் வந்து ஒரு பீடாவும் வாங்கிட்டு வர சொல்லி பீடாவும் போட்டுக்கிட்டு ஒரு சிகரெட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே பற்ற வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே கம்பெனி இட்டிட்டா என் பசி தீர்ந்த மாதிரி இருக்கும். அவனுக்கும் பாவம் நம்மக்கிட்ட கஷ்டம்னு வந்தவனுக்கு வயிறார சோறு போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் செய்யலை. ஏன்னா செய்யறதுக்கு பயம். ஏன்னா நமக்கு மட்டும் ஒழுகாமல் நம்மக்கிட்ட பசின்னு வந்தவனுக்கு சேர்ந்து அடி ஒழுகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் நீங்கள் சீன் பார்த்துருப்பீங்க, பொய்சாட்சிங்கிற படத்தில் செந்தில் வந்து ரியல் லைஃப்பில் என்ன நினச்சினோ அது பண்ண முடியலையோ ரியல் லைஃப்பில் அதை சீனாக வச்சுருந்தேன். அது சீனாக வச்சதுனால அதுக்கப்புறம் செந்தில் கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட கண்ணிலேயே சிக்காமல் நான் தப்பிச்சு ஓடிடுவேன். அப்புறம் ஒரு நாள் நான் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு தெரியாமல் வரும்போது அந்த செந்தில் எனக்கு மாலையெல்லாம் போட்டு என்ன வாங்க என்னென்ன நீங்கள் அன்றைக்கி அப்படி விட்டுட்டு போனதில் தான் மாவாட்ட ஆரம்பித்து இன்றைக்கி இந்த கடையே நான் விலைக்கு வாங்கிட்டேன், அந்த அளவுக்கு உயர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ரியல் லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் யோசிச்சோம்னா அது சினிமாவாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இன்ஸ்பயர் ஆகிக்கணும். இப்போ இது நம்ம படத்துக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா அந்த 92Cங்கிற இடத்துல அது ஒரு மேன் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் வந்து மேன்ஷன் இது எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கவனிச்ச ஒரு ஆள் என்ன சொன்னான்னா, ஒரு பையன் ஆள் நல்லா கலராக சிகப்பாக இருப்பான், பார்த்தா ஐயர் பையன் மாதிரி இருக்கான், பசின்னு வந்து நின்னா எனக்கு என்ன பண்ணுனே தெரில. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், டேய் இது பசியில் இப்படியே கஷ்டப்பட்டுருக்க முடியாது, பார்த்தா சிகப்பாக இருக்க, பார்த்தா தஞ்சாவூர்காரன் அப்படிங்கிற சிகப்பாக இருக்கிற, அதனால் ஒரு பூணூல் ஒன்று போட்டுக்கோ, நேராக இந்த ஐயர் கடையில் ஆள் தேவைப்படுது, அங்கே போய் இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேளு. உடனே பார்த்தோன்னே அந்த பூணூல் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அப்படி வச்சுக்கோ வெளியே, பார்த்தோன்னையுமே சரி நம்ம ஆளுன்னு சொல்லி வேலை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வேலையில் ஜாயின் ஆகிட்டான். முதல்ல போனோன்னே சாப்பிட வச்சாங்க, வேலையில் ஜாயின் ஆகிட்டான். கொஞ்சம் நேரத்தில் அவன் ஆக்டிவிட்டீஸில் ஒரு சின்ன டவுட் வந்தது. இங்கே வாடான்னு சொல்லிட்டு இந்த பேசிக்காக ஒரு மந்திரம் இருக்குமில்ல, காயத்ரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் மந்திரம், அந்த பையனை அந்த மந்திரம் சொல்லுன்னு சொன்னால் பெப்பான்னு முழிச்சான். பலான்னு ஒரு அறை விட்டு நீ ஐயர் ஆடான்னா இல்லைன்னா, அப்புறம் ஏன்டா பூணூல் போட்டு வந்தானே, பசி அப்படின்னா, சரி முதல்ல அதை கழட்டு அப்படின்னு சொல்லி அதை கழட்டு சொல்லிவிட்டு இதுக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறோம், அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூபா கையில் கொடுத்து மறுபடியும் ஒரு தடவை சாப்பிட்டு நீ போ, வேற எங்கேயாவது போய் வேலை தேடு, அது வரைக்கும் இது சாப்பாட்டு கையில் வச்சுக்கோ, என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படின்னா இப்படி ஒரு பையனுக்கு நடந்ததுன்னு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன், இது பூணூல் போட்டு ஒரு கடையில் சாப்பிட போனப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இதே பூணூல் போட்டு
புரோகிதம் பண்ணுற மாதிரி ஒரு குரூப்பில் ஆள் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அதில் கூட போனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு ஆரம்பித்து அப்படி நான் போனது. அங்கே அந்த இவர் வீட்டில் சோமயாஜில் வீட்டில் சோபனான்னு அவங்க பொண்ணு இருக்கிறது. அப்புறம் அது கூட எப்படி ரொமான்ஸ் ஆகி அது கூட எப்படி கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம ஆளுக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த ஒரு ஹோட்டல் சீன் இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து கதைகள் சினிமாவுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே சார், நீங்கள் வந்து இப்போ இந்த ரியல் லைஃப்பில் பார்க்குற சம்பவம் தான் ஒரு கேரக்டராக பிரதிபலித்து அதை சீனாக வச்சேன். நீங்கள் இது நம்ம ஆளு படத்துக்கு ஓகே, பொய் சாட்சிக்கு ஓகே, சின்ன வீடுங்கிற படம் என்ன ரியல் லைஃப் சின்சியர்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா, ஏன்னா அதில் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தது எனக்கு தெரிஞ்சுது. அது எங்கேருந்து வந்ததுன்னு அதுவும் இங்கிருந்து தான் வருது. இப்போ பொய் சாட்சிக்கு முன்னால் வந்து அந்த பையனை கூட்டு போய் இப்படி பண்ணலாமான்னு நினச்சா அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சினிமாவில் அதை வச்சுட்டேன். அந்த மாதிரி சின்ன வீடுங்கிறது அப்பப்போ வரக்கூடிய அபிலாஷைகள் தான். ஆனால் எல்லாத்தையுமே அதை பண்ண முடியுமா? ஸோ அதனால் மனசுக்குள்ளே வரும். அந்த கற்பனையை வந்து சில நேரங்களில் வந்து கதாபாத்திரங்களாக்கி பண்ணுவோம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி